வணக்கம் நண்பா நண்பிகளே. இந்த பதிவில் இந்த விஷயங்கள்லாம் உங்கள் கனவுல வந்துச்சுன்றப்போ தயவு செஞ்சு யார்கிட்டையும் மூச்சு கூட விடாதீங்க. மிகவும் அதிர்ஷ்டகரமான ஒரு சில கனவுகள் பற்றி சொல்ல போகிறேன். நீங்கள் இறந்து போனவங்களை கனவுல பார்த்தீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு மிகப்பெரிய பேரும் புகழும் சிறப்பும் கஷ்டமும் வறுமையும் அது அனைத்தும் நீங்க போகுது. அதுவும் தாய் தந்தையரை உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களை கனவுல பார்த்தீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இது தெய்வத்தையே நீங்கள் கனவு கண்டதுக்கு சமங்க. அதனால் இறந்து போனவங்க கனவில் வராங்க, அதுவும் முக்கியமாக தாய் தந்தையர் கனவில் வராங்க அப்படின்றப்போ நீங்கள் யார்கிட்டையும் வெளியே செல்லக்கூடாது. ஏதோ ஒரு முக்கியமான ஒரு நற்செய்தி உங்களை தேடி வரப்போகுது, ஏதோ ஒரு அதிர்ஷ்டமான விஷயம் உங்களை தேடி வரப்போகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறி. ரெண்டாவது, ரொம்ப சோகமாக இருக்கும் பொழுது, ரொம்ப கவலையாக இருக்கும்போது, ரொம்ப விரக்தியாக இருக்கும் பொழுது ஒரு அழகான குழந்தை கனவில் வராங்க அப்படின்றப்போ அதுவும் உங்கள் வாழ்க்கையில் இருக்க துயரத்தெல்லாம் தீர்த்து விட போகிற ஒரு அறிகுறி. குழந்தை கனவில் வந்தால் நீங்கள் தெய்வத்தை கனவில் கண்டதுக்கு சமம். உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து அனைத்தும் நன்மை மட்டுமே நடக்கும். கெட்டது அப்படின்ற ஒன்று உங்கள் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. பண கஷ்டம் எல்லா கஷ்டமும் தீர போதுங்க. மூணாவது, திருமணம் ஆகாத ஒரு இளம்பெண் கனவுல வந்துச்சு அப்படின்றப்போ நிச்சயமாக அதுவும் பன்மடங்கு பலன் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ இருக்கிற அனைத்து கஷ்டங்களும் உங்கள்கிட்ட விலகி நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. தேவலோக பெண்கள்லாம் நிறைய பேர் கனவுல வரமாட்டாங்க. தேவலோக பெண்கள், தேவலோக ஆண்கள் அவங்களாம் உங்கள் கனவுல வராங்க அப்படின்றப்போ உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாகி விட்டது. உங்களுக்கு சூழ்ந்திருந்த அனைத்து பிரச்சனையும் உங்கள் விட்டு ஒன்றா விலக போதுன்னு அர்த்தங்க. அதே மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு அதிசயமான 3 தலையுடன் பாம்பு, 5 தலையுடன் பாம்பு, அது மாதிரி விசித்திரமான ஒரு சில விஷயங்கள் கனவுல வந்துச்சு அப்படின்றப்போ அதுவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கனவை பார்க்கப்படுது. இந்த கனவுகள் வந்துச்சு அப்படின்றப்போ உங்களுடைய வீட்டில் மிகப்பெரிய கஷ்டங்கள்லாம் தீரப்போகுது அப்படின்னு அர்த்தம். 5 தலை ஆகும் அப்படின்றப்போ கண்டிப்பாக அது உங்களுக்கு யாரும் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது. அரிசி மூட்டை வாங்குற மாதிரியோ, அரிசியை சந்தையில் பார்க்குற மாதிரியோ, அரிசியை கனவுல பார்த்தீங்க அப்படின்றப்போ தொழில் வச்சுருக்கீங்கன்னா அது சரியாக வியாபாரம் ஆகலைன்றப்போ தொழில் லாபம் கிடைக்க போது, தனவிருத்தி அதிகமாக இருக்கும்போது, அரிசி கனவுல நெற்கதிர்கள் அதெல்லாம் கனவுல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நீங்கள் நம்ப முடியாத மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க. அதே மாதிரி அன்னப்பறவை இருக்காங்களா, அன்னப்பறவை கனவுல பார்த்தாவோ புற கனவுல பார்த்தாவோ அவ்வளோ நல்லது. கருப்பு நிறமல்ல வெள்ளை நிறத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களை தேடி அனைத்து விதமான நன்மைகளும் தேடி வரும்ன்றது சொல்லப்படுது. உங்களுக்கு சின்ன வயசில் பாடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த டீச்சரையோ அந்த சாரியோ உங்கள் கனவுல பார்த்தீங்க அப்படின்றப்போ உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்க போது, உங்களுக்கு பணவரவு அதிக போது, உங்களுக்கு செல்வம் அதிகரிக்க போதும், உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்க போதுன்றதுக்கான ஒரு அறிகுறி. இப்போ உங்கள் கனவுல கோவில் சம்மந்தப்பட்ட பொருளோ சாமியோ சாமி விக்கிரமோ கனவில் வந்துச்சு அப்படின்றப்போ நீங்கள் செய்கிற தொழிலில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். முக்கியமாக உங்கள் வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பெருக ஆரம்பிக்கும், உங்கள் செலவுகள்லாம் குறைய ஆரம்பிக்கும், உங்கள் வீட்டில் பணம் சேர ஆரம்பிக்கும், பொருள் கஷ்டம் தோல்வி எல்லாமே உங்களை விட்டு ஒன்று விலக ஆரம்பிக்கும். இது மாதிரி கனவுகள் அதிர்ஷ்டம் ஒரு கனவாக சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி நீங்கள் கனவுல கோவில் மணி அடிக்கிற மாதிரியோ, கோவில் மணின்னு அடிக்கிற சத்தம் உங்கள்கிட்ட கேட்குற மாதிரியோ, இது மாதிரி கோவில் மணி சத்தம் நீங்கள் கேட்டுச்சு அப்படின்றப்போ அது மிகவும் நல்ல கனவாக பார்க்கப்படுது. இந்த கனவுகள்லாம் நிறைய பேருக்கு வர்றதே கிடையாது. உங்களுக்கு ஒருவேளை அந்த கனவுகளை வந்துச்சு அப்படின்றப்போ நீங்கள் பெரிய அதிர்ஷ்டம் வாய்ந்தவங்களை கருதப்படுறீங்க. ஆலமரம்லாம் எல்லாரும் கனவுல வராதுங்க. ஆலமரம் கனவுல வந்துச்சு அப்படின்றப்போ உங்கள் வாழ்க்கையில் பணமும் பாசமும் பொருளும் செல்வம் அனைத்துமே சேரப்போதுன்னு அர்த்தம். முக்கியமாக வயதான மூத்தவர்கள், மகான்கள், ஞானிகள், சித்தர்கள் இவங்கள கனவுல வராங்கன்றப்போ நீங்கள் யார்கிட்டையும் இதை பற்றி சொல்ல மூச்சை விடக்கூடாது. இது அதிர்ஷ்ட வாய்ந்த ஒரு கனவாக பார்க்கப்படுது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு முக்கியமான பழங்களோ இனிப்பு வகைகளோ அதிகமாக அடிக்கடி உங்கள் கனவுல வந்துகிட்டே இருக்குன்றப்போ அதுவும் ஒரு நல்ல கனவாக பார்க்கப்படுதுங்க. முக்கியமாக நீங்கள் உழவு தொழில் செய்கிற மாதிரி கனவோ, வேளாண்மை செய்கிற மாதிரி கனவோ, ஏர் கலப்பிய கனவுல பார்த்தாவோ இது எல்லாம் அதிசயம் வாய்ந்த ஒரு கனவாக பார்க்கப்படுது. உங்கள் வாழ்க்கையில் அது அடுத்தடுத்து முன்னேற்றங்கள் மட்டும்தான் நடக்கும். தடை அப்படின்ற ஒன்று வாழ்க்கையில் கிடையவே கிடையாதுன்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி. இந்த கனவுகள்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துட்டே இருக்குது அப்படின்றப்போ நிச்சயமாக நீங்கள் இறை சக்தி வாய்ந்தவங்கன்றது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த கனவுகள் நான் சொன்ன கனவுகள் இப்போ ஒன்று கூட வந்துச்சுன்றப்போ யாருக்கிட்டையும் வாய் விட்டு சொல்லவே கூடாது. எல்லாம் பவர்ஃபுல்லான கனவுகள். நிச்சயம் சொல்லிட்டீங்கன்னா அது படிக்காமல் போயிடுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி சகோதர சகோதரிகளே.